உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த அக்டோபர் மாசம் வந்தாச்சுங்க. இந்த அக்டோபர் மாசத்துல வசந்த காலம் இதுதான். 3 விதமான அதிர்ஷ்டங்கள் நம்மளை குபேரனாக்க போகிறது. என்ன? கஷ்டப்படுறேன் சார், காசே இல்லை, தொழில் விருத்தியே அமையலை, குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லைன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த பதிவை கண்டிப்பாக பாருங்க. காரணம் என்னவென்றால், குரு பகவான் கடகத்தில் உச்சங்க. குரு வந்தாச்சு, கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்றாச்சு. குரு வந்துட்டா என்ன ஆகும்? காசு வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அந்த குரு கடகத்திலிருந்து செவ்வாயை பார்க்கிறார் இந்த அக்டோபர் மாதம். இது ஒரு குருமங்கள யோகம்னு பேர். குரு கடகத்தில் இருக்கிறது குருச்சந்திர யோகம்னு பேர். அப்போ செவ்வாயை பார்த்தா பணம் கொட்ட போது, நிறைய லேண்டு வாங்க போகிறீங்க. எல்லா ராசிக்காரர்களும் நிறைய லேண்ட் வாங்க, வழக்குகள்லாம் முடிவு வரப்போகுது, வண்டி வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க, பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. அடுத்து குரு சனியை பார்க்குறார். நம்ம வக்கர சனின்னு பயந்துட்டு இருந்தோம்ல, அந்த வக்கர சனியை குரு பார்த்து மங்கள சனியாக மாற்றிட்டார். மிக பிரம்மாண்டமான 3 அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் நடக்க போகிறது. இந்த பதிவை முழுசாக பாருங்க. பார்த்தீர்கள் என்றால் குரு பகவானுடைய அருளாலே உங்களுடைய கவலைகள் கண்டிப்பாக தீரும். முழுசாக பாருங்க. இனி இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்காகவே உதயமாகிறது இந்த 3 அதிர்ஷ்ட பயிற்சிகள். உதயமாகிறதா? ஆமாம், உதயமாகிறது. காரணம் என்னவென்றால், இருளடைந்த ஒரு வாழ்வில் சூரிய வெளிச்சம் வந்தால் எப்படி ஒரு பிரகாசம் கிட்டுமோ அதை போலவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் வரப்போகிறது. 9ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். சாதாரண விஷயம் கிடையாதுங்க. 2, 5 கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்தால் அது அஷ்டம குரு. நீங்கள் அஷ்டம குருவில் தான் இருக்கீங்க. இப்போ அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார் என்பது விதி. இந்த அஷ்டம குரு 9ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். சாதாரண குரு அல்ல, வீரபாண்டிய குரு, உச்சம் பெற்ற குரு. உச்சம் பெற்ற இந்த குரு மிக அற்புதமான பலன்களை எல்லாம் தருவார். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த குரு பகவான் 9ஆம் வீட்டை பார்க்க, 9ஆம் வீட்டுக்கு வந்தது உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றிடும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக இல்லை, முன்னுக்கு வந்துடுவீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக முன்னுக்கு வந்துடுவீங்க. இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் அனுபவித்ததெல்லாம் ஒரு விஷயம், இப்போ நான் வாழ்க்கையை நான் வேறு மாதிரி வாழ போகிறேன் போன்றவைகள்லாம் ஏற்படும். வாழ்க்கையே அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகிடும். காரணம் என்னவென்றால், 9 கூடையவன் 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவானால் நீங்கள் எந்த ஒரு ட்ரெண்டில் போயிட்டுருக்கீங்களோ அந்த ட்ரெண்ட் அப்படியே தலைகீழாக மாறி உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் வர மாதிரியான வாழ்க்கை முறையே மாற்றிடுவார். நண்பர்களே, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், என் ஃபேவரட் டைலாக். அதே போலத்தான் ராகு நினைத்தால் என்ன நினைத்தாரோ அது சாதிப்பார். ஆனால் உலகத்தில் இந்த குரு பகவான் மட்டும் நினைத்து விட்டால் புதிதாக ஒரு உலகத்தையே படைப்பார். குருவால் மட்டும்தான் அந்த சக்தி உண்டு. புதிதாக ஒரு உலகத்தை படைப்பார். நான் இத்தனை நாள் குறும்படம் எடுத்துகிட்டு இருந்தேன் சார், வாங்க பெரிய திரை வரவேற்கிறது, கூப்பிட்டு பெரிய அழைக்கிறார். நீங்கள் எதில் இருக்கீங்களோ அதை அப்ரிஷியேட் பண்ணி அதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிடுவார். இந்த 9ஆம் இடத்துல குரு வரணுங்கிறதுக்காகவே 12 வருடங்களாக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களும். 9ல் குருன்னு ஒரு படமே இருக்குங்க, நம்ம பவர் ஸ்டார் நடிச்சிருக்கார். 9ல் குருங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். இந்த 9ஆம் இடத்து குரு உச்சம் பெற்ற குருன்னா இன்னும் சூப்பர். அப்போ 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு முதல்ல 5ஆம் பார்வையாக உங்களை தான் பார்க்குறார். இதுதான் முதல் யோகம். முதல் யோகம் 9க்கு வந்தது. 2வது யோகம் உங்களை பார்க்கறது. உங்களைன்னா உங்களை மட்டும் பார்க்கல, இந்த அக்டோபர் மாதம் எண்டில் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி பெறுகிறார். செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற இந்த செவ்வாய் பகவானை உச்சம் பெற்ற குரு பகவான் பார்க்கிறார். இந்த செவ்வாயை குரு பார்க்கும் பொழுது குருமங்கள யோகம் என்பது ஏற்படுகிறது. குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் ஏற்படும் போது என்ன நடக்கும்? சொத்துக்கள் சேருகிறது, உடலில் மாற்றங்கள் ஏற்படுகிறது, நம்ம தைரியம் இருக்கிறது. நான் அடிக்கடி என் பதிவுகளில் சொல்லியிருப்பேன் நண்பர்களே, தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். தைரியம்தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் எதையா இருந்தாலும் ஒரு தைரியம் வேணும். எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் வேணும். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், உசிருக்கு வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். அந்த மாதிரி தான் எனக்கு ராஜாவானா அந்த மாதிரி வாழணும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராஜாவா நீங்க வாழ்றீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. இந்த செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூமிகாரகன்னு சொல்றாங்க.
இந்த செவ்வாயை குரு பார்க்கும் பொழுது குருமங்கள யோகம் ஏற்பட்டு வீடு வண்டி வாசல் வாங்கக்கூடிய யோகங்கள், வழக்குகள் ஏதாவது இருந்தால் அந்த வழக்கெல்லாம் சரியா போயிடும். வழக்குகளே இல்லாமல் போயிடும். என் மேலே தான் சார் கேஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்பியூட் சார், நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, கோர்ட்டுக்கு போகிறது வரதுமா இருக்கேன், அதெல்லாம் சரியாயிடும். இந்த குரு பகவான் செவ்வாயை பார்த்து விடுகிறார். அடுத்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். விருச்சிக ராசியிலேருந்து 5ஆம் இடம் யாரு? சனி மீனத்தில் இருக்கார். இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையா மீனத்தை பார்க்குறார். இந்த 5ல் வந்த சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்ததுன்னா புத்திரத்தை குழந்தை பிறப்பை தாமதப்படுத்தியது. அதே மாதிரி 3-4 சனி அவர். அப்போது உங்களுடைய நிலைத்தன்மையில் பிரச்சனை வந்தது. உங்கள் வீட்டு நான் சொன்னேன் சந்தேகப்படுவாங்க, உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம், இதெல்லாம் சொன்னேன். உங்கள் வீட்டிலே இருக்கிறவங்கெல்லாம் சந்தேகப்படுவாங்க, பத்திரமா இருங்க, ஆணாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசுங்க, அதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ 4ஆம் இடத்தை 4 குடைவன் 5ஆம் இடத்திலிருந்து வக்கரம் பெறும் பொழுது நற்பெயர் கெடுகிறது. உத்தியோக இடத்துல, அதே மாதிரி வெளியில பொது பழக்க வழக்கங்களில் உங்கள் நற்பெயர் கெடுகிறது. அந்த நற்பெயரை குரு பகவான் பார்த்து சரி செய்கிறார். அந்த கெட்ட பெயரை சரி செய்கிறார். லைட்டாக ஒரு கிறுக்கு வந்தது, வக்கரம் பெற்றார் சனி, அதனால கெட்ட பேர் வர வாய்ப்பு இருந்தது. அதை குரு பகவான் பார்த்து சரி பண்ணிட்டார். இப்போ இனிமே கெட்ட பேர் வராது. இதெல்லாம் தான் இதில் இருக்க முக்கியமான விஷயம். விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த குரு உச்சம் பெறுவது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பாக இருக்க போகிறது. இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த 3 யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, மிக முக்கியமான 3 யோகங்களாகத்தான் இதை கருத வேண்டும். காரணம் என்னவென்றால் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம் தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது. குறிஞ்சி மலர் எப்படி 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு? கடகத்துக்கு வராரு. திரும்ப வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதான் இதில் இருக்க பெரிய சிறப்பு. உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே. மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் 100 மடங்கு செய்வார். இப்போ நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இங்கே நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன். இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தம்பி வினோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன், உச்சம் பெற்ற குருவாகிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்போ பலன்களை வாரி தருவேன். அப்போ உச்சம் என்பது தான் ரொம்ப முக்கியம். ஆட்சியை விட உச்சம் முக்கியம். இப்போ அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் 2-3 யோகங்களை கொண்டு வரார். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் நுட்பமா தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று, கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு, அங்க குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம். என்னது? குரு சந்திர யோகம்னு பேரு. அப்ப கலைஞர்களுக்கு, கதையமைப்பாளர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். மனசை முதல்ல தைரியம் பண்றார். இந்த கடகத்துல குரு உச்சமாகும் போது மனசை தைரியம் பண்றார். அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் தீர்த்து வேணும். பாதி பேர் இன்னைக்கு டிப்ரெஷன்ல தான் உட்காந்துருக்கான். இந்த டிப்ரெஷன் அது எல்லாத்தையும் சரி. ஒரு தோல்வி அடைஞ்சா ஃபெட்டப் ஆயிடுறது. இந்த ஃபெட்டப் எல்லாம் இது பண்றதெல்லாம் குரு பகவான் தான். இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறார். இது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்னு பேரு. 8ஆம் இடம் வந்து ஆயுள் பாவம். இந்த வருடம் ஃபுல்லா யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போறார். குரு பகவான் 8ஐ பார்க்கும் பொழுது தாரித்ரியம் இல்லாமல், அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார். குரு 8ஐ பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார். குரு தான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்துல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் தான். அங்க இப்போ செவ்வாய் வந்திருக்கார். அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் விருச்சிகத்துல ஆட்சி பெறார். ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும்? குருமங்கள யோகம் ஏற்படும். குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு 9ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையா மகரத்தை பார்க்கறது வேற விஷயம். 9ஆம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன்? சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள், நிறைய நல்ல பலன்கள். அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார். எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார். இந்த 3 மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை உள்ளடக்கியதுதான் இந்த பதிவு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து தரேன். விசாகம் 4வது பாதம்
அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரங்களே பிறந்த விருச்சிக ராசி நண்பர்களே, விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை அஷ்டமத்தில் 8ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இந்த அதிச்சார பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே வருகிறார். ஆனால் அதிச்சாரமாக குரு வருவதனால் 8ஆம் இடத்த பலனையும் சேர்த்துத்தான் கொடுப்பார். ஆக உணவு விஷயத்தில் நல்ல கட்டுப்பாடுடன் இருப்பதுதான் மிக நல்லது. ஆனால் இதுவரை திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். அதற்கு வரக்கூடிய வரனுக்கும் நல்ல குருபலம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வரன் வரும்போது நிச்சயமாக திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குருபான் வருவதனால் உங்கள் தந்தைக்கு இருந்த செலவினங்கள் குறையும். இந்த விருச்சிக ராசி பிறந்தவர்கள் சிறுவர்களாக இருந்தால் தந்தைக்கு இருந்த செலவினங்கள் குறையும். தந்தைக்கு நல்ல ஆரோக்கியம், முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் இடத்தில் குருபான் இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனங்கள் கிடைக்க பெறுவீர்கள். ஆனால் இருந்தாலும் அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்திலோ அல்லது அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடத்திலேயோ செல்வதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். அவ்வாறு சென்றால் தீவற்ற உபதிரவங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் 9ஆம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே உங்களுக்கு இருந்த உடல் நோய்களுக்கு இனிமேல் நல்ல தக்க மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இதுவரை நீங்கள் தெய்வஸ்தலங்களுக்கு செய்த பூஜைகளுக்கு இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதற்கான முயற்சிகள் இந்த 48 நாளில், அதாவது அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து ஒரு 48 நாளில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் ஏற்படுத்தலாம். அதற்கான முயற்சிகளை நீங்கள் துவங்கலாம். உங்கள் ராசியில் குரு பகவான் பார்வை இருப்பது இதுவரை அந்த மனக்குழப்பங்கள் உங்களுக்கு தீரும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே இனிமேல் ஒரு தைரியம் கிடைக்கும். இதுவரை எதை செய்தாலும் தைரியம் இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. ஆனால் இனிமேல் ஒரு தைரியம் கிடைக்கும். அதன் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள். உங்களுடைய இளைய மூத்த சகோதரருடைய ஆதரவு இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை உங்களுக்கு சிறிது பட்டும் படாமல் இருந்தவர்களெல்லாம் இனிமேல் உங்களை தேடி வருவார்கள். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் வரத்தான் செய்யும். தாய்க்கு உடல் வலிகள், முக்கியமாக மூட்டு வலி, முதுகு வலி, கால் வலி ஆகியவை இருக்கத்தான் செய்யும். அதற்கு நீங்கள் மருத்துவம் செய்தே ஆக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். 5ஆம் இடத்தில் சனி பகவான் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குழந்தைகளுக்கு இருந்த அந்த பிரச்சனைகள், அதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள், மனம் ரீதியான பிரச்சனைகள் நீங்கிவிடும். உங்களுடைய குழந்தைகள் சென்ற காலங்களை விட இந்த 48 நாளில் எழுதக்கூடிய தேர்வுகளுக்கு நல்ல மதிப்பெண்களை அவர்கள் பெறுவார்கள். அதன் மூலமாக ஓரளவு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்தில் சனிந்து குருவால் பார்வை பெற இருப்பதனால் இனிமேல் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு நீங்கும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதுவரை நீங்கள் புத்திசாலித்தனமாக யோசித்து செய்த விஷயங்கள் கூட தோல்விகளை முடிந்தது. இனிமேல் செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்வையிடுகிறார். இருந்தாலும் குரு உங்கள் ராசியை பார்வையிடுவதனால் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும். கணவன் மனைவிக்குள் இருந்த அபிப்பிராய பேதங்கள் குறைந்துவிடும். உங்களுக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்க சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி இருவரும் சென்று தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். அடுத்து சனிபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்வையிடுவதனால் லாபத்திலே உங்களுக்கு திருஷ்டி இருந்தது. உங்கள் செயல்பாடுகள் வெளியிலே செல்லும் போது அதில் சிரமங்கள் இருந்தது. இதுவரை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த பணம் வராமல் இருந்தது. இனி இந்த குரு பயிற்சியின் மூலமாக இதுவரை வராத பணம் உங்களுக்கு திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் இந்த 48 நாட்களில் இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து அதை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து கேட்டால் மட்டுமே இந்த காலத்தில் கிடைக்கும், இந்த 48 நாளில் கிடைக்கும். இல்லாவிட்டால் ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்பொழுது நீங்கள் பணத்தை திருப்பி கேட்டாலும் செவ்வாய்க்கிழமை என்று, உங்கள் ராசிநாதன் செவ்வாய், ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் திருப்பி கேளுங்கள். அப்பொழுதுதான் விரைவில் கிடைக்கும். அதுவும் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் கேட்க வேண்டும். பிற்பகலில் அந்த பணத்தை வாங்க வேண்டும். பிற்பகலில் அந்த பணத்தை திரும்பி வாங்கினால்தான் நிச்சயமாக விரைவில் அந்த பணம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று
நீங்கள் பண விஷயத்தில் கேட்பதுதான் மிகவும் சிறப்பானது. ஆனால் பணத்தை கடனாக நீங்கள் வாங்க விரும்பினால் அது செவ்வாய்க்கிழமை என்று வாங்கக்கூடாது, அது வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை என்று வாங்குவதுதான் மிகவும் சிறப்பானது. அடுத்து விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பார்வையிடுவதனால் உங்களுக்கு குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு ஓரளவு விடுதலை கிடைக்கும், இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே மற்றவுடன் பேசும்போது மிகுந்த அக்கறை தேவை, மிகுந்த எச்சரிக்கையுடன் பேசுவதுதான் மிகவும் சிறப்பானது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு விரைவில் கிடைக்கும், இடமாற்றங்கள், விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். பதவி உயர்வு ஏற்பட்டாலும் நல்ல இடத்தில் கிடைக்காது, சிறிது வேலை அதிகமான இடத்தில் தான் கிடைக்கும். இருந்தாலும் சென்று விடுங்கள், இல்லாவிட்டால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும், இருக்கின்ற இடத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். வேறு இடங்களுக்கு சென்றால் சிறிது வேலை எவ்வளவு அதிகமாக இருக்குமே தவிர பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த விருச்சிக ராசிகள் செய்ய வேண்டிய பரிகாரமாக ஒரு முறை வியாழக்கிழமை என்று திருச்செந்தூர் செல்ல வேண்டும். திருச்செந்தூர் சென்று அங்கே முருகப்பெருமானுக்கு சந்தனம் தூள், சந்தன பவுடர் அபிஷேகத்துக்கு கொடுக்க வேண்டும். அடுத்து அங்கே இருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் தூள் ஒரு பாக்கெட் வாங்கி கொடுக்க வேண்டும். அடுத்து அங்கே இருக்கின்ற பெருமாளுக்கு 2 துளசி மாலைகள் அல்லது மலர் மாலைகளை கொடுக்க வேண்டும். இந்த பிரார்த்தனைகள் செய்வதன் மூலமாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் அனைத்து பிரச்சனைகளிலும் விடுபட்டு நன்மைகளை பெறுவீர்கள். மேலும் முக்கியமாக இந்த 42 நாட்கள் அதிசார குரு பயிற்சி இருக்கின்ற அந்த 42 நாட்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியும். பொதுவாக குரு பகவான் தெய்வத்திற்கு சமமானவர். அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறுவார்கள். மாதா பிதாவுக்கு அடுத்தபடி குருதான் நமக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர். ஆக ஒவ்வொரு குரு பயிற்சியும் நமக்கு நன்மைகளையோ தீமைகளையோ அந்தந்த ராசிக்கு ஏற்றபடி கொடுப்பார். ஆனால் பிரார்த்தனைகள் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பிரார்த்தனைகள் என்னென்ன செய்யலாம் என்று ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன். மேலும் குரு பகவானுக்கு 4 ஸ்தலங்கள் மிக முக்கியமானவை. புத்திர பாக்கியத்திற்காக செல்ல வேண்டிய குருஸ்தலம் குருவாயூரப்பன் கோயில், கிருஷ்ண பகவானுடைய கோயில் குருவாயூரப்பன் கோயில். அடுத்தது படிப்புக்காக நல்லாக படிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் ஆலங்குடியில் இருக்கின்ற குருபகவான் கோயில். அடுத்து திருமணத்திற்காக நாம் செல்ல வேண்டிய குருபகவானுடைய கோயில் என்று பார்த்தால் தஞ்சாவூருக்கு அருகிலே திட்டை என்ற ஊர் இருக்கிறது. அங்கே குருபகவானுக்கு தண்ணி சன்னதி இருக்கிறது. அது திருமணத்திற்கான ஏற்பாட்டை தருகின்ற அந்த குருபகவான் கோயில். அடுத்து தொழில்துறையில வெற்றி பெறுவதற்காக, தொழில்துறையில எத்தனையோ கோர்ட்டு விஷயங்கள் இருந்தாலும் அதற்கு வெற்றி பெறுவதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில். ஆக இந்த 4 கோயில்கள் உங்களுக்கு குருபகவானுக்கு அபிமான ஸ்தலங்களாக இருக்கிறது. மேலும் குருபகவானுடைய அபிமான ஸ்தலங்களில் ஒன்று உங்களுடைய குலதெய்வம். எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த குலதெய்வத்தை வணங்கினாலும் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்து குருவாக போற்றப்படுபவர் யார் என்றால் ஆசிரியர். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர், தொழில் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ அல்லது உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ யாராவது ஒருவருக்கு அல்லது வயதாகி அவர்கள் எல்லாரும் இறந்திருந்தால் ஏதாவது ஒரு ஆசிரியருக்கு வியாழக்கிழமை என்று வஸ்திரதானம் செய்ய வேண்டும். இந்த பரிகாரங்களின் மூலமாக குருவுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். பொதுவாக தனத்திற்கு காரகன் குரு, நல்ல வருமானத்திற்கு காரகன் குரு, தெய்வ அருளுக்கு காரகன் குரு. ஆகவே இந்த அருளெல்லாம் பெறுவதற்காக குருவை வணங்குவோம், போற்றுவோம். அதன் மூலமாக எல்லா நன்மைகளையும் பெறுவோம். விருச்சிக ராசி ரொம்ப அனாலிட்டிக் மைண்ட், ரொம்ப கூர்மையான பிரெயின் இருக்கவங்க, ரொம்ப சீக்ரெட்டானவங்க. நிறைய இந்த சிஐடி, இன்வெஸ்டிகேஷன், டிடெக்டிவ்ஸ், போலீஸ், இது டிஃபென்ஸ், இதுலலாம் வந்து விருச்சிக ராசி வந்து ரொம்ப ஆளுமை இருக்கவங்க. சரிங்களா? அவ்வளவு கூர்மையானவங்க. இப்ப அவங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்குன்றது பார்ப்போம். இந்த 62 நாள் மேஜிக் டைம்ல வந்து இந்த விருச்சிக ராசி ஒரு ஜாக்பாட் ராசி. ஏன்னா குரு வந்து 5ஆம் பார்வையா இந்த வீட்டு தான் பார்ப்பாரு. சரிங்களா? ஓகே. இப்ப இதனால என்னென்ன நல்லது? ஃபர்ஸ்ட் ஓவராலாவே இந்த 62 நாள் சூப்பரா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் 30 நாள் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ முதல் பாடு 6. சரி, டன். அடுத்து நீங்க வந்து தனஸ்தானத்துல வந்து ஏற்கனவே சனி பகவான் பார்க்கறதால கொஞ்சம் இடர்பாடுகள், நிறைய கஷ்டத்துல இருந்திருப்பீங்க.
ஆனா இப்ப என்னன்னா, இப்ப குரு பகவான் வந்து உங்களுடைய 3வது வீட்டை பார்க்கலாம், முயற்சி ஸ்தானம். ஸோ நீங்க இப்ப எடுக்கிற முயற்சிகள் வந்து ரொம்ப பலன் கொடுக்கும், ரொம்ப கை கொடுக்கும். நீங்க இங்க என்ன சொல்றது, ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா 3 அடிக்கு ஆண்டவனா உங்களுக்கு முன்னாடி தள்ளி விடுவோம், அவ்வளவுதான். ஏன்னா குருன்றது ஒரு மங்கள கிரகம். இன்னொன்னு குருவோட தன்மை வந்து ஒரு விஷயத்த பெருசாகும். ஸோ நீங்க ஒரு 10% முயற்சி பண்றீங்கன்னா அது ஒரு 30-40% உங்களுக்கு பெருசாக்கி கொடுக்கும். அதுதான் குருவோட தன்மை. ஸோ உங்க முயற்சி ஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுலயும் என்ன மாதிரி முயற்சினா, இப்ப சேல்ஸ்ல இருக்கீங்கன்னா சேல்ஸ் நீங்க பண்றதெல்லாம் பக்காவா ஒர்க் ஆகும். இன்னொன்னு எக்ஸாம்ஸ் யாருன்னா எழுத போறீங்க, காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ், அடுத்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு பண்ண போறணும், ஜாபுக்கு பண்ண போறணும், இல்ல ப்ரொமோஷனுக்கு எழுதணும், இல்ல வெளிநாட்டுக்கு ஏதோ விசாக்கு எழுதுறணும், இல்ல ஜிமெட் ஜிஆர்இ எக்ஸாம் எழுதுறணும், எதுக்காக நீங்க பண்ணாலுமே நீங்க காம்படிஷன் போயிட்டீங்கன்னா, ப்ரமோஷனுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா கூட அந்த காம்படிஷன்ல நீங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ எனக்கு அடுத்த அப்ரைசல் 6 மாசம் கழிச்சதுன்னா கூட நீங்க அதுக்கான புள்ளியார் சொல்லி இப்ப நீங்க போட்டு வச்சிட்டீங்க, அதுக்கான டாக்குமெண்டேஷன் மெயின் டாக்குமெண்டேஷன் தான். ஏன்னா குருவும் சனியும் சேர்ந்தாலே டாக்குமெண்டேஷன். ஸோ அந்த டாக்குமெண்டேஷனை நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க முன்னேறதுக்கான வழி உங்களுக்கு ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுடைய 5ஆம் வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்க்குறாங்க. இப்போ என்ன நடக்கும், இப்போ 5ஆம் வீட்டில் ஏற்கனவே சனி பகவான், ஃபேமிலியில நிறைய சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும். முக்கியமாக உங்களுடைய பசங்ககிட்ட சண்டை போடுறது நடந்திருக்கும். நிறைய பேர் குலதெய்வ கோயில ஒரு 4-5 மாசமும் போகாம இருக்கும். ஏன்னா 5ஆம் வீடு தான் குலதெய்வம். நீங்க அதுக்கே போறதுக்கு நிறைய தடங்கள் இருக்கும். இப்போ அது எல்லாமே குறையும். இப்போ திருப்பியும் பசங்க கிட்ட சந்தோஷமா பேசணும். இந்த 62 நாள் இது ஒரு மேஜிக் டைம், இல்லை ஒரு விரதம் டைம் கூட வச்சுருவோம். நீங்க இந்த டைம்ல குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர சூழ்நிலைக்கு அமையும். போயிட்டு வந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா, இது ஒண்ணு. அடுத்து உங்களுடைய 9ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்குறாரு, கடகராசி. ஓகே, 9 பார்க்கறதுனால என்னென்ன வரும், கவர்மெண்ட் மூலியமா உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னா அது வர உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அது முக்கியமா டாக்குமெண்டேஷன் சம்பந்தமா என்ன இருக்கோ அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, உங்களோட வயதுல பெரியவங்க, முக்கியமா அப்பா ஸ்தானத்துல இருக்கவங்க, இல்ல மென்டர்ஸ், உங்க மேனேஜர்ஸ், ஒரு அண்ணன் ஸ்தானத்துல இருக்கவங்க, இவங்க மூலயமா உங்களுக்கு அதிகமா சப்போர்ட் வர்றதுக்கும் ரொம்ப அதிகமா இருக்கும். சரி, இப்ப இதெல்லாம் இந்த நல்லதெல்லாம் இப்ப நம்மளுக்கு வந்து செவ்வாயும் சொந்த வீட்டுக்கு வராரு, விருச்சிகத்துக்கு வராரு, அதையும் குரு பார்க்குறாரு. ஸோ செவ்வாயால இருந்த தடங்கள் எல்லாமே குறையும். ஏன்னா முன்னாடி வந்து உங்க 12ஆம் வீட்டுல வந்து சூரியன் செவ்வாய் இருந்தது. நீங்க ஒரு நிம்மதியான தூக்கம் கூட இருந்திருக்காரு. ஒரு 2 மாசமாவே நிம்மதியான தூக்கம் கூட இருந்திருக்காரு. அடிக்கடி நடுவில் தூக்கத்துல நீங்க எழுந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அது எல்லாமே குறையும். ஏன்னா செவ்வாய் வந்து சூரியன்ல இருந்து நகர்ந்து துலாத்துல இருந்து உங்களுக்கு விருச்சிகத்துள்ள வர்றாரு. அதனால உங்களுக்கு வந்து அந்த தூக்கத்தால இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே குறையும். நல்லா தூங்குவீங்க. சரிங்களா, இப்போ என்னென்ன நல்லது, நல்லா தூங்குவீங்க. உங்களுக்கு வந்து முயற்சி ஸ்தானம் நல்லபடியா இருக்கு. ஃபேமிலியில சந்தோஷம் நல்லபடியா இருக்கு. உங்களுக்கு கைடன்ஸ், குருமார், மென்டார் இவங்க எல்லாமே கிடைக்கிறது. ஸோ நீங்க முயற்சின்றதை எடுத்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், இது எல்லாமே நல்லபடியா நடக்கும். இப்போ நான் இதுக்கு வந்து எந்த தெய்வத்தை பிடிக்கிறது, திருச்செந்தூர் முருகர், அது வந்து குருஸ்தானம், செவ்வாய் குருஸ்தானம். திருச்செந்தூர் முருகர் கோவில் நீங்க போயிட்டு வர ரொம்ப நல்லது. இல்லைன்னா பக்கத்துல வந்து சுப்பிரமணியர் கோவில் எங்க இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நீங்க அங்க கூட செவ்வாய்க்கிழமை போயிட்டு ஒரு நெய் விளக்கு ஏத்திட்டு வர செவ்வரளி பூ வச்சு சாமி கும்பிட்டுட்டு வரவும் உங்களுக்கு வந்து இப்ப நம்ம சொன்னது எல்லாமே கை கூடுறதுக்கு வந்து ரொம்ப நல்லதாவே உங்களுக்கு அமையும். சரிங்களா, மேலும் இந்த நம்ம வந்து இந்த குரு அதிசார பயிற்சியில் என்னென்ன நடக்கும்ன்றது நம்ம பார்த்தோம். சரி, இது ஒன்று என்ன தான் நடக்குதுன்னா, இப்போ குருன்றது ஒரு கிரகம். சரிங்களா, சாமி கிரகம். இப்போ நம்ம என்னெல்லாம் நம்பிக்கையாக சொல்கிறோம், இது நம்பிக்கை மட்டும் இல்லை, இது வந்து அறிவியல். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிரகமே அப்படி தான் மூவ் ஆகிட்டு ஒரு வட்டப்பாதையில் போயிட்டுருக்கு. அது சில டைம் முன்ன பின்ன போகும். அதை கணிச்சு தான் நம்ம ஜோதிட பலனாக சொல்கிறோம். இந்த 62 நாளைக்கு இது கொஞ்சம் முன்னாடி வருது. அது முன்னாடி சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுறதுனால ஒரு மிதுன ராசியிலேருந்து ஒரு கடக ராசிக்கு மூவ் ஆகுது. அது மூவ் ஆகுறதுனால மற்ற ராசிக்கெலாம் எந்த மாதிரி தாக்கத்தை வரும்,
அந்த தாக்கத்தால் அந்தந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்கிறது தான் இந்த குரு அதிசார பயிற்சி. ஸோ இந்த 62 நாள்ன்றது ஒரு மேஜிக் மாதிரி. நிறைய கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு மேஜிக் தருது. என்னென்னா மற்ற கிரகங்களை விட குருவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, குருன்றது முழு சுப கிரகம் சொல்லுவாங்க, லைக் பியூரஸ்ட் கிரகம். சரிங்களா? பிரகஸ்பதின்னு சொல்லுவாங்க. இவர் தான் தேவர்களுக்கெல்லாம் குருவும் இவர் தான் சொல்லுவோம். சரி, இது வந்து பக்தி. தேவர்களுக்கு குரு, பிரகஸ்பதி இதெல்லாம் பக்தி. சயின்ஸாகவும் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர், இது வந்து இது இருக்கிற பிளானட்டுங்கள்லேயே சூரியனுக்கு அப்புறம் இது வந்து இதுதான் பெரிய பிளானட்னு சொல்லுவாங்க. இந்த பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய எந்தெந்த வீட்டெல்லாம் அவர் பார்க்குறாரோ அதெல்லாம் பெருசாக்கிடுவார். இப்போ உங்களுக்கு பணம் வரலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த தனஸ்தான வீட்டை பார்க்குறாருன்னா பணம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். கல்யாணம் நடக்கலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் அந்த உங்களோட 7ஆம் வீட்டை பார்க்கும்போது கல்யாணம் கைகூட ஆரம்பிச்சிடும். தொழிலில் எனக்கு வேலையில் ஒரே கஷ்டமாக இருக்குது, அங்கங்கே லே ஆஃப் போயிட்டுருக்கு, வேலை இருக்குமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். ஆனால் இப்போ உங்களுடைய 10ஆம் வீடு 6ஆம் வீடு 10ஆம் வீடெல்லாம் பார்க்கும்போது உங்கள் வேலை தொழில் இது எல்லாமே அமையும். குருன்றது ஃபுல் சுபகிரகம். ஸோ அந்தந்த வீடு நம்ம கிளியராக சொல்லிட்டேன், உங்கள் ராசிக்கு எந்தெந்த வீட்டை பார்க்குதுன்னு. அதை இப்போ எந்தெந்த வீட்டெல்லாம் பார்க்குதோ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நல்லா டெவலப் ஆகும், சூப்பராக ஒர்க் ஆகும். ஆனால் எல்லாமே 100% ரைட்டு அப்படின்னா அப்படி இல்லை. குருவுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன சொன்னேன், எதை அவர் பார்க்குறாரோ அதை வந்து பெருசாக்கிடுவார். இப்போ உங்களுக்கு சில நோய்கள் இருக்குது, அந்த நோயில் இருக்கிற வீட்டை பார்க்குற, இப்போ 6ஆம் வீடில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நோய் இருக்குது, அந்த வீட்டை பார்க்குறாருன்னா அந்த நோயை அவர் பெருசாக்கவும் வாய்ப்பு இருக்குது. எந்த கிரகமுமே முழுசாக கெட்டதும் இல்லை, எந்த கிரகமே முழுசாக நல்லதும் இல்லை. குரு வந்து மற்ற கிரகத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்ல கிரகம், ஆனால் அவர் சிலதை பார்த்தாருன்னா பெருசாக்கிடுவார். ஸோ ஏதாவது சின்ன நோய்கள் வருது, ஏதாவது சின்ன உடம்பு முடியலனாலும் எனக்கு குரு பார்க்குறாரு அதனால எல்லாமே சரியாயிடுன்னு தயவு செஞ்சு உக்காந்துடாதீங்க. போய்ட்டு டாக்டரை பாருங்கள், அது உங்களுக்கு சரியாகும். இப்போ இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன், இது எல்லாமே நடக்கும். ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு ஒன்றும் நிறைய விஷயம் தெரியணும், எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் என் ஜாதகப்படி எனக்கு நிறைய விஷயம் தெரியணும், என் பிஸ்னஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியணும், என் கல்யாணத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னா கீழே இருக்க என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தனிநபர் ஆலோசனை எடுத்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக தரேன். நன்றி, வாழ்க வளமுடன்.